சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். அங்கே சொல்லியிருக்கு வசனம் கிருபை உள்ளதாக இருந்ததுன்னா, வார்த்தை கிரேஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது உப்பு போட்ட மாதிரின்னு அப்படிதான் வேதவாசனம் சொல்லுது இல்லையா? அது உப்பு போட்டு ருசியாக கொடுத்தா மாதிரி நம்முடைய வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருக்கணும். இங்கே சொல்லியிருக்குது ஒரு சமாதானமாக இருந்தால் அது உப்பு போட்ட வாழ்க்கை மாதிரி. அது எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. சமாதானமே இல்லாமல் எப்போதும் சண்டையிலேயே வாழ்ந்துருக்கீங்களா? எப்போவுமே திரும்பினா சண்டை, உட்கார்ந்தா சண்டை, எந்திரிச்சா சண்டை, வந்தா சண்டை, போனா சண்டைன்றா சிலர் அந்த மாதிரி ஆளுடைய குடும்பமே நடத்தியிருக்கிறாங்க. தெரியும் அது எப்படி இருக்கணும். அந்த வாழ்க்கை நரகமாயிடும். ஆனால் எல்லாரோடைய சமாதானமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்துருக்கிறீங்களா? அது என்ன? உப்பு போட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? ருசியான ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு வாழ்க்கை, ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கீங்களா? அப்போ எப்படியெல்லாம் சொல்லுது பாருங்க வேதம். இப்படி நாம் இருக்கும்போது அது வெள்ளமாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வேலை ஸ்தலத்திலும் மற்ற சமுதாயத்திலும் நம்முடைய தாக்கம் அங்கே மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த புளித்த மாவு மாதிரி அங்கே இருந்தாலே போதும். நீங்கள் ஒன்றும் பெரிய மைக்க பிடிக்க வேண்டியதில்லை, நீங்கள் பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்களாக இருங்கள். நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, சமாதானமாக இருங்கள், நல்லா நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வேலையை திறமையோடு செய்யுங்க, உண்மையோடு செய்யுங்க, உத்தமத்தோடு செய்யுங்க, நல்லா செய்யுங்க. கடவுள் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறாருன்ற எண்ணி செய்யுங்கள். இப்படிலாம் பண்ணிங்கனாலே போதும். அது உப்புள்ள வாழ்க்கையாக இருக்குது. அது உப்பு போட்ட மாதிரி இருக்குது. அதனுடைய தாக்கம், அந்த உப்பு, அதனுடைய ருசி எங்கும் பரவும். அதனுடைய மனம், வாசனை எங்கும் வீச ஆரம்பிக்கும். ஏன்னா உலகம் பாருங்க ஆப்போசிட்டாக இருக்குது. அது பொய்யும் புரட்டும், அறிவீனமும், கெட்டு போகிறதுமா இருக்குது, அழுகி போகிற இதாக இருக்குது. ஆனால் நீங்களோ அதன் மத்தியில் ருசியும் அருமையான டேஸ்ட்டும் கொடுக்குறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால தான் பாருங்கள், இந்த உப்பை ஷெல்ஃபில் வச்சுருந்து பிரயோஜனம் இல்லை. இதை எடுத்து தூவணும். ஒரு கடாய் நிறைய இருக்குன்னா தூவுவாங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை எடுத்து உலகம் முழுக்க தூவி வச்சிருக்கிறார். சிலருக்கு என்னன்னா, என்னங்க கர்த்தர் போய் என்ன இங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு, அங்கே தான் உப்பு தேவைப்படுது.